இஃப் த ரியாக்டன்ட் கொலைட் வித் a sufficient energy, சரி அது போதுமான எனர்ஜி மோதுது, they will not react unless the orientation of the reactant molecule is suitable for the formation of the transition state. அது மினிமம் எனர்ஜியோட என்ன பண்ணிக்குது, மோதிக்குது. ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்பர் ஓரியன்டேஷன், அதாவது ஒரு பிளாக் ஒயிட்டா மோதிக்கல, அதை தவிர்த்து என்ன பண்ணுது ஒயிட் ஒயிட் பிளாக் பிளாக்கா மோதிக்குது. நான் சொல்ற விஷயத்தை நீங்க எப்படி ரிலேட் பண்ணி பார்க்கணும், சரிங்களா? அப்ப ரேட்ல வரும்போது என்ன ஆகுதுன்னா இன்னும் நமக்கு எது வந்து இன்வால்வ் ஆகுதுன்னா ஸ்டெரிக் ஃபேக்டர் இன்வால்வ் ஆகுது. அப்ப ரேட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டெரிக் ஃபேக்டர், எஃப் வந்து என்னதுமா ஃபிராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன் அண்ட் இன்டு கொலிஷன் ரேட். இது எல்லாத்தையும் பொறுத்து தான் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இருக்கு. இது என்னது ஸ்டெரிக் ஃபேக்டர், எஃப் வந்து என்னதுன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன், இது கொலிஷன் ரேட். நமக்கு தெரியும் ரேட்ன்றது என்னது k இன்டு A2 கான்சன்ட்ரேஷன் B2 கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு P ஸ்டெரிக் ஃபேக்டர். எஃப் வேல்யூ தெரியும் என்னது e பவர் மைனஸ் EA பை RT சப்ஸ்டிட் பண்ணுங்க இன்டு கொலிஷன் ரேட் வந்து என்னது Z A2 கான்சன்ட்ரேஷன் அண்ட் B2 கான்சன்ட்ரேஷன். இந்த A2 A2 இந்த B2 கேன்சல் ஆயிரும். அப்ப நம்ம k என்ன வருது பாருங்க, k is equal to P into Z e power minus EA by RT. அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேட் கான்ஸ்டன்டா இங்க இருக்கக்கூடியது.